Daily. Taste the Daily. அக்னீஸ்வரன் சார், மீண்டும் இந்த ஆண்டு கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கு. அரசு செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க? இந்த ஆண்டாவது நம்ம வெள்ளத்திலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாமா? மழை முன்னெச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் சொன்ன பிறகும் கூட இதுவரைக்கும் அமைச்சர்களோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆணையர்களோ மாநகராட்சி ஆணையர்களோ ஏதாவது கூட்டம் ஏதாவது போட்டாங்களா? அவங்களுக்கு இந்த இதை அதிதீவிர வாக்காளர் திருத்தத்திலேயே அவங்களுக்கு நேரம் பத்தலைன்றாங்க. மக்களை பாதுகாத்துறதுக்கு எப்படி பாதுகாக்க முடியும் அவங்களால? அப்படித்தான் இருக்கிறது. அதனால் இவர்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் சார் துல்லியமாக கணிக்கக்கூடிய டோப்ளர் ரேடார் கருவி என்று சொல்லக்கூடியது திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது. நாம் இதுவரைக்கும் நம்முடைய திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஏறத்தாழ 80 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மைக்காக இந்த மழையை கணிக்க அல்லது மழை பெய்ந்து தடுக்க நம்ம மக்களை பாதுகாப்பதற்கு பணம் ஒதுக்குறாங்கல்ல, அதில் எங்காவது ₹1 அவர்கள் செலவழித்ததாக ஏதாவது ஆதாரம் காட்டினால் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரு தயாநிதி மாறன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொகுதி நிதியிலிருந்து தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா மாநில அரசு ஆண்டு முழுக்க ஒரு நிதிநிலை அறிக்கையில போட்டதை இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் ஆரம்பிக்கல. இதை யார் கேட்பது? யாருமே கேட்கவே இல்லை. இல்லை, ஒருவேளை அதான் இப்போ அமைச்சர்கள் சொன்னாங்க, முதலமைச்சர் சொன்னார், எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஆண்டு தண்ணி தேங்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் அமைதியாக இருக்காங்களோ? இப்படித்தான் நீங்க 2021 இதே தான் சொன்னார் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர். அடுத்த வருஷம் பாருங்க ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுங்கன்னு. ஆனா கடலே வீட்டுக்குள்ள நின்றுச்சு. என்ன செய்யறது? ஒரு சொட்டு தான் நிக்காதுன்னு சொன்னோம். ஆகவே இந்த அரசு என்பது ஒவ்வொரு வருஷமும் நம்ம மாநகராட்சி நிதியிலிருந்து இந்த மழைநீர் வடிகாலுக்காக அல்லது சாலை போக்குவரத்துக்காக ஏறத்தாழ 500 கோடிக்கு மேல செலவழிக்கிறாங்க. ஆனால் இந்த மழை பெய்ததற்கு பிறகு அவர்களால் கொண்டு வர முடிகிறதா, அதை தடுக்க முடிகிறதா என்று கேட்டால் அது இல்லை. இன்னொன்னு, திருப்புகழ் குழு எதற்காக இந்த மாநில அரசு திமுக அரசு போட்டுச்சுங்க? அதை இன்னும் வரைக்கும் அதை வெளியில விட மாட்டேங்கிறீங்க. ஏன் அந்தது ஒரு நீண்ட கால திட்டம் அப்படின்னா ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கீங்கன்னா அது ஐஏஎஸ் இறையன்பு அவர்களுடைய அண்ணன் ஐயா திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்கள் குழு தான் போட்டீங்கல்ல, அதை ஏன் இன்னும் வரைக்கும் நீங்க வெளியிலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? 5 வருஷம் ஆச்சு. நோக்கம் என்ன? நீண்ட கால திட்டம் ஏதாவது இருந்தா தான் நிகழ்காலத்துல நம்ம என்ன செஞ்சோம்ன்றத பார்க்க முடியும், சோதனை போட முடியும். எதுவுமே இல்லாத ஆமா நாங்க குழு போட்டோம், அது அப்படியே குழு அறிக்கை கொடுத்தாச்சு, அந்த அறிக்கையை காட்டுவதில் என்னது உங்களுக்கு சாதகமா அதுல இல்லையா, அல்லது எதிர்காலத்தில் நாம அடுத்த ஆட்சிக்கு வர மாட்டோம்ன்றது பயமா, என்ன நோக்கம்? ஆனால் சில இடத்துல இந்த மழைநீர் வடிகால் கட்டியிருக்கிறாங்க, நான் இல்லைங்கல, மொத்தமா மறுக்கல. ஆனால் எப்படி கட்டியிருக்கிறீங்கன்னா பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை நீரை மேலே கொண்டு போய் தான் விடணும். அந்த இறக்கம் இப்படித்தான் இருக்கணும். மழை எங்கே பெய்கிறதோ அது பள்ளத்தை நோக்கி செல்லும். ஆனா இப்படி கட்டி இருக்கிறாங்க. ஒரு சரியான அமைப்புல இல்லையா? நீர் போறதுக்கான சரியான வழித்தடங்கள் அமைக்கலையா? அதனாலதான் இன்னும் தண்ணி நிக்குது. அப்ப இதை என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு அரசாங்கம் சார், அரசாங்கமே எல்லா அதிகாரிகளையும் சரியா எல்லா இடத்துலயும் வேலை செய்ய முடியாது சார். ஏன்னா மக்கள் தொகை கூடி இருக்குது, எல்லாமே சரி. அதுக்கு தானே சார் அரசு இருக்கு, அதுக்கு தான் நிறைய நிதியை ஒதுக்குறாங்க, அதுக்கு தானே ஒதுக்குறாங்க. ஆனால் நிதியை ஒதுக்கிட்டு நீங்க தலைமைச் செயலகத்திலே உட்காந்துக்கிட்டு அந்த குளிர்சாதன அறையில உட்காந்து ஒரு நல்லா எல்லா திட்டத்தையும் நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்லி கையொப்பமிட்டு அந்த கோப்புகளில் சரிபார்த்து விட்டேன் என்று நீங்கள் சொப்பிட்டா போதுமா? அப்ப அலட்சியமா இருக்குன்னு சொல்றீங்களா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இன்னும் அரசு எடுக்கணும்னு சொல்றீங்களா? கேட்கணும். இது எங்க பள்ளமான பகுதி, எங்க நீர் நிக்கும், எங்க குளத்துல வீடு கட்டி இருக்கிறாங்க, அதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டா தானே அது தெரியும். அதான் கண்டுபிடிக்க நீர் தேங்கக்கூடிய பகுதிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் கூட செய்திகள்ல எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? அப்ப கண்டுபிடிச்சது தானே இந்த திருப்புகழ் குழு. அந்த குழுவின் அறிக்கையை நீங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேள்வி. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டீங்க, அந்த குழு அறிக்கை வெளியிடல அப்படின்னா உங்களுக்கு அந்த நிர்வாகத்தின் மீது நீங்க போட்ட குழு மீது நம்பிக்கை இல்லையா? அப்படிதான் நான் பாக்குறேன். இல்ல, இந்த ஆண்டு மழை வெள்ள பாதிப்பு இருக்காதுன்னு நம்ம உறுதியா நம்பலாங்களா? அது எப்படி? இன்னும் மழையே வரலீங்க. போந்தோவா ஒரு இது வந்தது, அது கடல் கடந்து போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு எந்த சேதாரமும் இல்லை.
ஆகவே ஒரு மழை சென்ற ஆண்டு மாதிரி 2023 மிக்ஸாம் புயல் மாதிரி இப்பொழுதெல்லாம் வானம் வெடித்துத்தான் மழை பெய்கிறது. அதை தாங்குவதற்கு நீர் பிடிப்பு பகுதி என்று சொல்லக்கூடியது பல லட்சம் ஹெக்டேர்ல இருக்கணும். ஆனால் நாம இந்த ஆளுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சதுப்பு நிலக்காடுகள் ராம்சார் நிலத்துல, அது அதிமுக ஆட்சியில அந்த ராம்சார் நிலம் சதுப்பு நிலத்துல வந்து சுத்தி வேலி அமைச்சாங்க. அந்த வேலி அமைச்சு அதுக்கு ஒரு PS ராமன் குழு ஒன்று போட்டாங்க. ஆனால் இந்த அரசு வந்ததற்கு பிறகு அதை பிரிகேடு நிறுவனத்துக்கு கொடுத்து அந்த சதுப்பு நிலத்தில் பல ஆயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுனீங்கன்னா நாளைக்கு சதுப்பு நிலக்காடு உள்ள போயிருந்துச்சுன்னா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே மௌலிவாக்கம் என்ற ஒரு இல்ல ஏன் அரசு செய்தி இப்ப அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது சென்னையில பெய்யக்கூடிய அந்த மழை நீரை உள்வாங்கிறதுக்கு ஒரு முக்கிய நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கும் போது அதுல கட்டிடம் கட்ட அரசு அனுமதி அளிக்குது அப்படின்னா அரசோட என்ன மனநிலையில அரசு இருக்கு நம்ம புரிஞ்சுக்க மக்கள் மீது அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த அரசு வந்து அது வந்து நீதிமன்றத்துக்கு போகணும். அது பல சிக்கல் இருக்குது. தண்ணீர் தேங்கும் இடம் என்ன சார்? சென்னையை பொறுத்தளவுல உங்களுக்கு 3 வழித்தடங்கள் சார். அடையாறு, கூவமாறு, கொசஸ்தலையாறு. அது இல்லாம 33 கால்வாய்கள். அது இல்லாம பக்கிங் கேனால். ஆகவே இதையெல்லாம் இவ்வளவும் இருந்திருக்கின்றால் நம்முடைய பூகோள ரீதியாவே உலகத்தில் இருக்கக்கூடிய 50 பெரிய நகரங்களில் நாம் வாழுகிற சென்னையும் ஒன்று. ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா இயற்கையாகவே நம்ம வந்து கடல் சுத்தி இருப்பதனால நம்முடைய எவ்வளவுதான் மழை பெய்தாலும் அது கடலுக்கு அடித்து செல்லக்கூடிய அந்த வழித்தடங்கள் இருக்குது. ஆனா புரியுது சார். இப்ப நீங்க அடையார் சொல்றீங்க, கூவம், கொசஸ்தலை, பக்கிங்ஹாம் கால்வாயெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு ஒரு 6 மாதங்கள் முன்னாடியே தூர் வாரணும், ஆழப்படுத்தணும் இல்லைங்களா? அந்த பணி அரசு செஞ்சிருக்கா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. முந்தைய ஆட்சியில கொசஸ்தலையாறு இது பண்ணாங்க, சுத்தப்படுத்தினாங்க. அது மாதிரி அடையாறு இது பண்ணாங்க, கூவமாற சரி பண்ணாங்க. ஆனால் இந்த அரசு வந்து ஏறத்தாழ ஒரு 2.25 லட்சம் பேர் போலி கழிவுநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்திட்ட முறையா நாம அனுமதி வாங்கணும்னா பணம் கட்டணும். அப்ப அதை பார்த்து அதை துண்டிக்கணும். அப்படி பண்ணாலே மழைநீர் பாதிது தடுக்கப்படும். இப்ப அண்மையில வந்து ஒரு நான் பார்த்தது, நம்ம சென்னையில 730 பூங்காக்கள் இருக்கிறது. அந்த பூங்காக்களுக்கு நம்ம பல கோடி ரூபாய் கொடுத்து பராமரிப்பு செலவை செய்கிறோம். ஆனால் அந்த பூங்காவில் என்ன பண்றாங்க, தண்ணியை இது பண்ணி தேக்கப்பதற்காக ஒரு குளம் மாதிரி வெட்டியிருக்கிறாங்க. அந்த குளத்தில் ஒருத்தர் நம்ம வந்து மழை நீருக்காக அந்த குளத்தை இது பண்ணியிருக்கிறோம். அவர் வீட்டில் துவைச்ச அந்த அழுக்கு தண்ணியை அந்த குளத்துல போய் விடுறாரு. அப்ப இதை கண்காணிக்க வேண்டியது அந்த பராமரிப்பு துறை மாநகராட்சி செய்யல. என்ன அர்த்தம்? இது மாதிரி எத்தனை இடத்துல இருக்குது, நான் பார்க்கக்கூடிய இடத்தை நான் சொல்லுகிறேன். இப்ப இதே மாதிரி எத்தனை பூங்காக்கள் பராமரிப்பு ஏற்படுகிறது. ஒண்ணு சார், ஒண்ணு மழை பெய்தால் அதை நீர்பிடிப்பு பகுதியை நம்மால் உருவாக்க முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இங்க நம்ம இங்க இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம விமான தளத்துக்காக கொண்டு போறோம். அதுல வந்து 91 கிராமத்தை இது பண்ணியிருக்கிறோம். அந்த 91 கிராமத்துக்கு வந்து மச்சேந்திரநாதன் குழு போட்டோம். அந்த குழு அறிக்கை சொன்னீங்களா? மக்கள் என்ன எப்படி பாதுகாத்துக்கணும் அவங்கள? இல்லை, மக்கள் எப்படி பாதுகாத்துக்கிறோம்னா அது வழக்கம் போல் மக்களுக்கு தெரியும். இந்த மழை காலத்தில் நம்ம வந்து இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே லீவு விட்டுட்டிங்கன்னா அது மக்களுக்கு பாதிப்பு குறைஞ்சிரும். மீதம் உள்ளது வந்து இந்த குப்பைகளை வந்து மழை பெய்தாலும் இந்த மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்களை நீங்கள் அனுப்பணும். அது மாதிரி இப்போ இந்த மழை வெள்ளத்தில் வந்து அதுக்குன்னு இந்த மழை எங்கெல்லாம் ஊருக்குள்ளே அல்லது வீதியில் தண்ணி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு இன்ஜினியர் போடுவாங்க. அவர்களை நீங்கள் முன்கூட்டியே துரிதமிட்டு திட்டமிடல் இருக்கணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். எந்தெந்த இடத்துல மெட்ரோ பணிகள் இருக்குது, அது இல்லாத பள்ளங்கள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் நிரப்ப வேண்டும். இல்லை சார், ஒரு விஷயத்தை திரும்ப சொல்றாங்க, சாலை ஏன் பள்ளமா இருக்கு அப்படிங்கிற மெட்ரோ பணி நடக்குதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்கான ஒரு காரணமா, இல்லை உண்மையிலே மெட்ரோ பணி நடக்கிறதுனால தான் சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருக்கா? இல்லை, மெட்ரோ பணியும் ஒரு காரணம். ஆனா இது வந்து என்னன்னா இப்ப தேர்தல் வரப்போறதுனால தான் ஒரு சில சாலைகள்ல அவங்க போடுறாங்கல்ல. இவங்க 5 வருஷமா அது மாதிரி போடலையே, என்ன காரணம்? அப்போ எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல பள்ளமோ அதுதான் பார்க்கணும் சார். இதுல ஒரு மாறுபட்ட கருத்து, ஒரு வரியில சொல்லிடுறேன் சார். மெட்ரோ பணினால பாதிப்பு இல்லை. மெட்ரோ பணி வந்து காவாயில யாரும் மெட்ரோ போடல.
ரோட்ல தான் போடுறாங்க. ரோட்ல வந்து தண்ணி தேங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால மெட்ரோ பணியால் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல வேணா தண்ணி தேங்குமே தவிர போற கால்வாய் டிஸ்போசல் இல்லாம தேங்குது. அந்த டிஸ்போசலை சரி பண்ணுங்க. அதனால இந்த குறிப்பா வந்து இந்த வணிக பொருட்கள் எல்லாம் அதிக விலைக்கு விற்காம இருக்கிறத பாத்துக்கிறணும். அதனால பால் பாக்கெட்லாம் உடனே சீக்கிரமா வந்து மொத்தமா நாம தனி மனிதர்களும் சரி 3 நாளைக்கு மழை பெய்யும்னா 30 லிட்டர் பாலை தூக்கி அடக்கி வச்சிருக்க கூடாது. அதனால நாமளும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும். அதே நேரத்தில் அரசு நம்மை விட பம்பரமாக சுழல வேண்டும். ஓகே, சுழலதா என்னன்ட்டு